தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். இரட்டை இலை தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓபிஎஸ்ஸையும் வந்து நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இபிஎஸ்க்கு ஒரு பெரிய பேரிடி மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இந்த இப்போ அதிமுக பொறுத்தவரையிலும் பேரிடியெல்லாம் விழுவுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே ஏதாவது இருந்தாலும் இடி விழுவுறதுக்கு 4 பிரிஞ்சிருக்கிறாங்க. 4 பேரும் ஜெயலலிதா தலைமையை தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. 4 கட்சியாக இருக்குது. அதில் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வந்து இவங்களுக்கு பழனிசாமி கிடைச்ச ஏபிஎஸ்க்கு கிடைச்சிருக்குது. அதை தவிர வேற என்ன இருக்குது? தேர்தலே நிற்காம விட்டுட்டார். கடைசி தேர்தலில் அவர் நிற்கலை. நீங்கள் அந்த அளவுக்கு கட்சியை காணாம படிச்சுட்டார். அங்கீகாரம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கட்சி இயங்கலையே, கட்சி செயல்படுது. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. ஒரு மழை வெள்ளத்தில் கூட அவரை காணோம். இப்போ ஏற்பட்ட மழை வெள்ளம் அவர் ஊர்லயே வெள்ளத்துல இடையில கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தாரு. அது ஒண்ணு, ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். எதுவுமே செய்யல. பன்னீர்செல்வத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அவர் அரசியல்ல இருக்காரா இல்லையாங்கிற கேள்விக்கு இடமில்லாத வகையில் அவர் தேர்தல் நின்று தோத்தாருங்கிறது வேற விஷயம். நின்னாரு இல்ல, அரசியல்ல தீவிரமா இருந்துகிட்டு இருக்காருக்கு அது ஒரு அடையாளம் இல்லை. பழனிசாமிக்கு அது இல்லையே. அதனாலதான் அவர் நின்னதுனாலதான் இன்னும் அவர் வந்து அதை தேர்தல் ஆணையம் ஒரு வகையா பேசிக்கிட்டு இருந்தாலும் நீதிமன்றம் அவருக்கும் அதில் உரிமை இருக்குதுங்கிறத அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இந்த 4 பேர்த்தையுமே அவங்க கேட்டுதான். இப்போ ஏன் இந்த வழக்கு திடீர்னு வந்து ஏன் தூசு தட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா? இவங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த இதை வந்து ஒருவேளை பாஜக அடுத்தோம் அதுல பின்னாடி அதெல்லாம் யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தாங்க. அது இந்த பேச்சிலேயாவது இரட்டை இலை பத்தி தகவல் வரும் இல்லையா? ஒரு விளம்பரம் கிடைக்குது இல்லையா? அது முக்கியம் இல்லையா? இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் தானே. இரட்டை இலை பத்தி இப்ப செய்திகள் வரும். இல்லாட்டி போன இரட்டை இலை யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஓகே, யாரத்தால காணாம போன கட்சியா தானே இருக்கு. ஓகே. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா சார், இந்த வழக்கு இப்போ ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இப்போ இந்த ஒரு வழக்கு வர்றதுனால, இந்த ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னதுனால அதிமுக பொதுக்குழு வந்து கூட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த டிசம்பர் மாதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இபிஎஸ் தரப்புக்கு? அதிமுக பொதுக்குழுன்னு இபிஎஸ் கூட்டுவாரு. அந்த பொதுக்குழுவை செல்லாதுன்னு ஒரு வழக்கு போடுவாங்க. ஆக இந்த மாதிரி வழக்குகள் போயிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும். இல்ல இது யாருக்கு சாதகமா இருக்கு? ஏன்னா யாருக்குமே சாதகமா இருக்காது. ஓபிஎஸ் சாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? யாருக்குமே எந்த சாதகமும் இருக்காது. தொண்டர்களே இல்லாத கட்சியா போயிடுச்சுங்க. அது எங்க போறாங்க, தலைவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அந்த கட்சி எங்க இயங்கிக்கிட்டு இருக்குது? தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கிற பெரிய நான் திருப்பி அதான் சொல்றேன், எதிர்கட்சிகள் இல்லாம போயிடுச்சு. ஆளுங்கட்சியை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஒரு திறமையான வாக்குவாதம் பண்றதுக்கோ, ஒரு விவாதம் பண்றதுக்கோ, ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கோ ஒரு சாமர்த்தியமான ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே இல்லையே. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான். ஒருவேளை இந்த அதிமுக அந்த இரட்டை இலை சின்னமானது முடக்கப்பட்டதுன்னா என்ன சார் ஆகும்? ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்கு இல்லையா? அந்த அதைத்தான் வந்து எடப்பாடி ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாரு. இரட்டை இலை கிடைச்சாலே போதுங்கிறது ஒரு காலத்துல இருந்ததுங்க. இரட்டை இலை அசைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி இருந்தது. இரட்டை இலை சின்னத்துல இருந்து யாரு நின்னாலும் ஜெயிச்சாங்க. அது மாதிரி இருந்த ஒரு காலம். இரட்டை இலை வந்து டெபாசிட் போற அளவு கொண்டு போய் விட்டாச்சு. கடைசியா தேர்தலில் கூட நிக்க இரட்டை இலை சின்னத்தை வச்சுட்டு இருக்கும்போது அவர் தேர்தலில் நிக்கல, புறக்கணிக்கிறோன்னு ஓடி போயிட்டார். 10 தோல்வி பழனிசாமின் பேர் ஏன் வாங்கினாரு? இரட்டை இலையிலிருந்து தானே தோத்தாரு. ஆக இரட்டை இலையை முடக்கிறதுனால யாருக்கு எந்த இழப்பும் வரப்போறது? ஏன்னா இரட்டை இலை தன்னுடைய மரியாதை இழந்து அது வாடிய வதங்கி போன இலையா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே தீர்மானம் போட்டிருக்காங்களே, ஓபிஎஸ் தனியா தீர்மானம் போட்டிருக்காங்க, இரங்கல் ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவங்களுடைய, நம்ம பேசிட்டு இருந்த நேரத்தில் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவு தினம். இன்னைக்கு ஓபிஎஸும் தனியா வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, இபிஎஸும் தனியா தீர்மானம் போட்டிருக்காங்க. நம்ம மீண்டும் இந்த திமுக ஆட்சியை அகற்றி நம்மளோட பரப்ப விடுவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க சேருங்க, அதுக்கப்புறம் அதை யார் அகற்றுறது, யாரை நிக்க வைக்கிறது, இது பண்ணு. மக்கள் மத்தியில போய் நில்லுங்க. அதே காரணம். ஆனா இபிஎஸ் சொல்லிட்டாரு, நான் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அதே தான். அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த கட்சி எங்கிறது உருப்படும். எல்லாத்தையும் அணைச்சிக்கணுங்க. எல்லாத்தையும் அணைச்சிக்கணும். ராஜாஜியும் அண்ணாவும் மிகப்பெரிய எதிரிகள். திமுக நம்பர் 1 எதிரினார். ஆமா, அதுக்கப்புறம் அவரே பிரச்சாரத்துக்கு வந்து நின்னார். அந்த நேரத்துல வந்து ஆதரவு கொடுக்குறாரு. கொள்கை அளவில் நாங்க சேரல,
ஒரு வெற்றிக்காக ஒரு பொது எதிரியா இருக்க காங்கிரஸை தோற்கெடுப்பதற்காக சேர்ந்திருக்க சொல்லி நான் இது கொள்கை வழி கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க 2 பேரும். பிராமணர்களா இருந்தாலும் நீங்க ஓட்டு போடுங்க, அந்த பாவம் எனக்கே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரு எல்லாம் இதுப்பா அது மாதிரி அணைச்சிக்கிட்டு போடுங்க. அதுதான் அரசியல். வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை வாஜ்பாயிங்கிற ஒரு நல்ல மனிதர் கீழே நான் பணியாற்றுவதை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு திராவிட சித்தாந்தத்திற்கு நேர் எதிரியான பாஜகவோட சேர்ந்து திமுக அமைச்சரவையில சேர்ந்துச்சு. அதெல்லாம் தான் சாமர்த்தியம். அதான் அரசியல். அதான் அரசியல் சாணக்கியம். அது அவரை கலைஞரை சொல்லியிருக்கார், நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை. அதுதான் அரசியல். அந்த நேரத்தில் அப்படித்தான். இப்போ நீங்கள் உலக யுத்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது உலக யுத்தத்தை இதை பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறான். முதல்ல வந்து ஹிட்லர் கை கொடுத்து நின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவின் ஸ்டாலின். முதல்ல கை கொடுத்து நின்று உங்களுக்கு நான் சப்போர்ட், முழு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நின்றது ரஷ்யாவுடைய ஸ்டாலின். ஓகே. மாஸ்கோ மேலே குண்டு போட்ட பிறகு தான் உடனே நம்மளை காப்பாற்றிக்க அமெரிக்கா கொண்டு போயிச்சாங்க. ஸோ எல்லாரும் சேர்த்துக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு எது தேவையோ அதை தான் செஞ்சாங்க. அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அரசியல் ராஜதந்திரம். அதுக்கான ஒரு வாய்சாலகத்தோடு அதை நியாயப்படுத்துறதுக்கான திறமை இருக்கணும். அந்த திறமை எதுவுமே எடப்பாடிட்ட இல்லையா? இல்லை, எதிர்கட்சிகள் யார்கிட்டயுமே இல்லை. இப்போ இந்திரா காந்தி வந்து அவசர நிலை காலத்துல திமுகவினர் இப்படிதான் பாடுபடுத்தினாங்கன்னு கிடையாது. கண்ணால பார்த்தவங்க நான் அதுல பாதிக்கப்படுற அளவுக்கு போனவனும் நான் தப்பிச்சேன். ஓகே. எனக்கே வந்தது. உன்னை ஏன் பதவி நீக்கம் செய்து மிசாவில் உள்ளே தள்ளக்கூடாதுன்னு எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ஓகே. நோட்டீஸ் அனுப்பிச்ச 1 மாதத்தில் பதில் கொடுக்க வேண்டும். அந்த 1 மாதத்துக்குள்ள அவசர நிலை இதாகி இந்திரா காந்தி எல்லாம் தோத்தே போயிட்டாங்க. ஓகே. இல்லாட்டி உங்களுக்குமே ரொம்ப நானும் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஓகே. மிசால போயிருக்க வேண்டிய ஆள். இதெல்லாம் இந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட பிறகு கூட்டணியில யாரோட சேர்றாரு, இந்திரா காந்தியோட சேர்றாரு கலைஞர். கட்சி அப்படியே ஆடி போச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள தள்ளி சித்திரவதை பண்ண அந்த காங்கிரஸ் கூட அந்த இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்றது எந்த வகையில நியாயம்னு கேட்டாங்க. மக்கள் அதை ஆதரிக்கிறாங்க. அதான் அவரோட அரசியல் கணக்கு. அது அந்த நேரத்தில் அது நிக்கிறதுக்கு அதுதான் படி. எம்ஜிஆருங்கிற ஒரு மகத்தான சக்தி பெருசா வர்றாரு. அவரை எதுக்கிறதுக்கு இந்திரா காந்தியை கூட்டு சேர்ந்துக்கல, தப்பு இல்லைன்னு பண்ணிட்டார். பட் ஆனா எடப்பாடி இப்ப என்ன சொல்லிருக்காரு, பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அவங்க போடுறது நாடகம், மக்கள் யாரும் நம்பவே இல்லைங்க. அதனுடைய விளைவு தான் அவர் காணாம போனதுக்கு காரணமே. தொடர்புல தான் இருக்காரு. அவரை ஏங்க கட்சிக்குள்ளார எந்த குழப்பம் நடந்தாலும் அமித்ஷா கிட்ட போய் உட்கார்ற ஒரு ஆள் வந்து நான் பாஜக கூட கூட்டணியில இல்லைன்னாக்கா இப்போ இன்னைக்கு என்ன வருது அவரை பத்தி செய்திகள்? அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில் இருக்கிறவங்களும் அவர் நிச்சயமா எந்த தகராறுக்கும் போக மாட்டார். அவங்க சொல்லிதாங்க அவர் எதுக்குற மாதிரி நிற்கிறாரு. ஓகே. இதெல்லாம் ஒரு நாடகம். பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டிலும் ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம். இங்க பாஜகங்கிறது வந்து வரவே முடியாது. நேர்மையான தேர்தல் நடந்தா பாஜக வந்து டெபாசிட் வாங்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அதனால தான் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சோம்னா அது பண்ணது தப்புங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருக்க காரணத்தினால தான் அவங்க தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ திமுகவே வச்சுக்கோ, என்ன 40 பேர் வரப்போறாங்க, அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அவங்க? அந்த தைரியம் தான் அவங்களுக்கு. ஓகே. திமுக இருக்குன்னு உள்ள வர முடியாது. திமுக ஆட்சியை வந்து 40 பேர் வந்து உட்காந்துக்க ஆட்சியை கவுக்க முடியாது. அந்த தைரியத்தில் தான் அப்போ சில இடங்கள்ல வந்து மம்தா பானர்ஜிக்கிட்ட அவங்க ஓம்புக்கு போக மாட்டாங்க. மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி. இது மாதிரி சில இடங்கள் எல்லாம் அவங்க பேசாம இருந்துடுறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட கவுக்க முடியாதுங்கிற அளவுல அவங்க தன்னுடைய மெஜாரிட்டியை மற்ற இடங்கள்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரிவைவ் பண்றதுக்கு இன்னைக்கு தலைவரால் இருக்கிற 4 பேருமே தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட இந்த தலைவர்கள் அதை உணர்ந்துக்கிட்டு தனக்கு பதிலாக அடுத்த ஆட்களை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகள்ல முதல் நடவடிக்கையை நான் பார்க்குறேன். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த 4 பேருமே எதுக்கு பயப்படுறாங்கன்னா அமலாக்கத்துறைக்கு தான் பயப்படுறாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் கூட இப்ப சொல்லியிருந்தாங்க 2026 இப்படியே போனா அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு. இருக்காது இல்லைங்கிறது தான் இன்னைக்கே இல்ல. அது யார் யாரை பத்தி பேசுறாங்க? என்னைக்காவது செய்தியில அதிமுக பத்தி பேச்சு அடிப்படுத்தா இந்த இதுக்கப்புறம் தான் இப்ப ரெட்டையில கேஸ் வந்ததுனாலதான் அவங்க பேரே வருது. ஏங்க ஒரு போன சனிக்கிழமை இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு படு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது. ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில போய் இறங்கி போயிருக்க வேணாம். செய்யறாரோ இல்லையோ ஒரு ஷோ காட்டியிருக்க வேணாம். நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. எப்பேற்பட்ட வாய்ப்பு. ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாம் போச்சு. அந்த சாமர்த்தியம் எப்பேற்பட்ட லட்டு மாதிரி ஒரு சான்ஸ்.
ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் எங்க கூட தான் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையும் இப்ப அவங்க கூட இல்ல அப்படின்னா இன்னும் எடப்பாடி என்ன செய்வார்? ஏன்னா இப்ப கோர்ட் வேற சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் கலந்தாலோசிக்கணும் அப்படின்னா ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் எடப்பாடி என்ன ஆவார்? ரெட்டை இலைனால எந்த லாபமும் இல்லைங்க. அவர் தான் 10 தடவை தோக்கடிச்சு காட்டியிருக்காரு. ரெட்டை இலையை என் தலைமையில் வந்தா ரெட்டை இலையும் காலியா போயிடுங்கிறது அவர் தான் காட்டியிருக்காரு. பட் இருந்தாலும் அதிகாரம் பெயரளவு இருக்கிறப்போ அந்த கொடியாக இருக்கட்டும் சின்னம் அவங்க தானே யூஸ் பண்ண முடியும். நீதிமன்றம் இதை சொல்லி இருந்தாலும் கூட அதை தேர்தல் ஆணையம் ஏதாவது சொல்லி எடப்பாடி கிட்ட தான் கொடுக்கும். ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்க ஒரு பெரிய டிராபேக் என்னன்னாக்கா அவர் வந்து பாஜக சப்போர்ட்ல நின்னாரு போன எலெக்ஷன். ஆமா, அப்பயே ஏறத்தாழ திமுக அது அதிமுக சின்னத்துல அவர் நிக்கல. நான் அந்த சின்னத்தெல்லாம் நிற்பேன்னு சொல்லிட்டு அங்கே அன்றைக்கி போராடி இருந்தாருன்னா அந்த சின்னத்துக்கு உரிமையை அவர் கேட்கறதுடைய ரைட் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கோர்ட்டில் இருந்தால் அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. அதனால் பன்னீர்செல்வத்தையும் உள்ளே சேர்த்துவதன் மூலமாக எங்கிருந்தோ ஒரு சிக்னல் கிடைச்சி ஒரு குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தி இப்போ அதிமுகவை அடியோட காலி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதுக்கிடையிலே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாமே கொஞ்சம் அன்றக்குள்ள சமரச பேச்சுக்கு எல்லாமே தூது விட்டதெல்லாமே பேச்சுகள் வந்து அதெல்லாம் எதுவுமே பலன் கிடையாது. பார்த்தோம் புகழேந்தி இவர் பிரபாகர் எல்லாம் வந்து பண்ணாங்க. காணாம திடீர்னு மறுபடியும் காணாம போயிட்டாங்க. அவங்க நல்ல 2 பேருமே நல்ல திறமையான இவங்க நிர்வாகிகள். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. சரி ஏதோ பெருசா பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தாக்க அவங்களே அடையாளம் காணுங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அவங்க எங்க போனாங்க அப்படிங்கன்னா சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க செயல்பாடுகளை ஆரம்பிச்ச வேகத்தில் போயிருந்தாங்கன்னா வேலுமணி தங்கமணி இவங்களையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க, பெருசா வந்திருக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. அது நடக்கலையே. ஓகே. ஆனா இங்க எல்லாருமே தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்க சார். ஏன்னா டிடிவி தனியா இருக்காங்க, ஓபிஎஸ் தனியா இருக்காரு, சசிகலா அவங்க ஒரு பக்கம் இப்போ பயணமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சசிகலாவுக்கு கொஞ்சம் ஆதரவு வரலாம். ஆனா அது வந்து அச்சு ஊடகங்கள் அவரை வளர விட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் அச்சு ஊடகங்கள் யாருக்கிட்ட இருக்குதுங்கிறது தெரியும். அவங்கள வந்து ஜெயலலிதா கிட்ட நெருங்க விடாம அடிச்சதுல சசிகலாவோட பங்கு மிகப்பெரிய ஊடகங்கள். ஆமா, அச்ச ஊடகங்கள் அந்த குறிப்பிட்ட சாரார் அந்த 3%காரர்களை வந்து உள்ளே விடாம தடுத்ததுல சசிகலா. அதனால அவங்க வந்து சசிகலாவை வந்து எவ்வளவு நெகட்டிவா எழுத முடியுமோ அவ்வளவு நெகட்டிவா இது பண்ணுவாங்க. நம்ம போல டிஜிட்டல் மீடியா தான் அவங்களுக்கு ஏதாவது இது பண்ண முடியும். சசிகலாவுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை வச்சு அவங்க ஒரு அளவுக்கு ஒரு சலசலப்பை உண்டாங்க. அவ்வளவுதான். தினகரம்லாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பண பலத்தின் மூலமா ஏதாவது செய்யலாமே ஒழிய அவருடைய தொண்டர் மூலமா காட்சி எதுவும் இல்லை. ஒருவேளை இரட்டைகளை முடக்கிறது மூலமா பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துடாதா? திமுக அடுத்தபடியா சொல்லுவாங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஒரு இரட்டைகளை முடக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த பாஜக வந்து அதுக்குதான் அவங்க முயற்சி பண்றாங்க. ஓகே, அதுக்குதான் முயற்சி பண்றாங்க. ஆல்டர்னேட்டா நம்ம வருவாங்க. ஆல்டர்னேட்டா வரதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வரல வரலையே. எத்தனையோ தலைவர்களை மாற்றி பார்த்தாங்க, எத்தனையோ இது பண்ணாங்க. மீடியா பூரா அவங்க கையில் இருக்குது. அவங்க சர்வாதிகாரி மாதிரி இது பண்றாங்க. இங்க வரலையே. பாஜக பொறுத்தவரை அவங்க தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் இது போன்ற சில இடங்கள்லாம் அவங்க கவலைப்பட்டுக்கிறது இல்லை. நீங்க அவங்க விட்டுரு அப்படின்னு சொல்லி எதுக்காகன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்ததா காட்டுறதுக்காக இந்த இடங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாக்கா திமுக ஜெயிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உடனே நம்ம ஆமா எப்படி ஜெயிச்சிருக்கோம் அதுக்காக அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை தான் மகாராஷ்டிராவில் சந்தி சிரிக்குது இல்லை எப்படி வந்தாங்க. ஒரு கிராமமே மக்களே கூடித்து நின்று நாங்கள் ஒருத்தவங்க கூட ஓட்டு பண்ணல எப்படிடா இப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய இது சந்தி சிரிக்குது. அதுல இருந்து அந்த கழகத்துல இருந்து இது பண்ணி அவங்க நேர்மையா தான் நடந்துக்கிறாங்க காட்டுறதுக்காக தான் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 இடங்கள்லயும் அவங்க தோக்குறதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது காட்டுறதுக்காக ஒரு ஆதாரம் காட்டுறதுக்கு தான் அவங்க நடத்துறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சார் ஆகும் ரெட்டையில இந்த விவகாரம்? இது முழுக்க என்ன போறதுனால எந்த இது இல்லைங்க. ரெட்டையில தன்னுடைய செல்வாக்கை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இங்க 2 திராவிட கட்சிகள் இருந்தது இல்லையா? நம்ம ஒரு தேசிய கட்சிக்கு வழிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இப்ப என்ன போன்றவர்களுக்கு வந்திருக்கிற வருத்தம். அதுதான் திமுக இல்லைன்னா அதிமுக அவர்களுக்கு என்ன போன்றவர்களுடைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு அதை இல்லாம பண்ணிட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து பழனிசாமி அவர் மட்டும்தான். தன்னை அதை பன்னீர்செல்வம் 2 பேரும் தான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கட்சி பலி கொடுத்தாரு. ஓகே, அதுதான் நடந்தது.